உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் ஆங்கரேஜ் ராணுவ தளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இடையே நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். புதின் கூறும்போது, எங்களுக்கு இடையே நடந்த போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளது. நானும் ட்ரம்பும் வெளிப்படையாக பேசினோம். ட்ரம்ப் அதிபராக இருந்திருந்தால் போர் தொடங்கியிருக்காது என கூறியிருந்தார். இதேபோன்று ட்ரம்ப் கூறும்போது, நாங்கள் மிக ஆக்கப்பூர்வ கூட்டம் ஒன்றை நடத்தி முடித்துள்ளோம். பல விஷயங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். விரைவில் நேட்டோவை அழைத்து பேசுவேன். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் அழைத்து இன்று நடந்த சந்திப்பு பற்றி அவரிடம் பேசுவேன் என்று கூறினார். இதில் பொருளாதாரம் தொடர்பான விவாதங்கள் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா சமீபத்தில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்ததோடு ரஷ்யாவுடனான இந்தியாவின் எரிசக்தி மற்றும் ராணுவ ஒப்பந்தங்களுக்கு எதிராக கூடுதல் அபராதங்களையும் விதித்தது. இதற்கு இந்திய பாராளுமன்றத்தில் கடுமையான எதிர்வினை எழுந்தது. வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த தாக்கங்களை அரசு முழுமையாக மதிப்பீடு செய்து வருகிறது. விவசாயிகள், தொழிலாளர்கள், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளோம் என்று கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மோடியின் வெளிநாட்டு நட்பு கொள்கைகள் நம் விவசாயங்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கவில்லை என்று விமர்சித்தன. அமெரிக்கா இந்தியா மீது கடுமையான வரி சுமத்தியும் பாகிஸ்தானுக்கு சலுகைகள் அளிப்பதும் திட்டமிட்ட நோக்கமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்தித்த போது இந்த விவகாரம் குறித்து எந்த பேச்சும் நடைபெறாதது கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த சவால்களை எதிர்கொள்ள இந்தியா வலுவான வெளிநாட்டு கொள்கை மற்றும் பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியமாக எதிர்காலத்தில்